கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 சாமுவேல் அதிகாரம் 6 வசனம் 11. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைகளை கைக்கொண்டு வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். 2 சாமுவேல் 6:11 கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய பெட்டி இருந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தருடைய பெட்டி என்றால் அதிலே மோசேயுடைய 2 கற்பலகைகளும் ஆரோனின் துளிர்த்த கோலும் பொற்பாத்திரங்களில் மன்னாவும் வைக்கப்பட்டிருக்கும். அந்த பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டிருக்கும். அது தாவீதின் நாட்களில் 3 மாத காலம் ஓபேத் ஏதோமின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அந்த வேளையில் அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தர் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படியானால் கர்த்தருடைய பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருடைய பெட்டி என்பது கர்த்தருடைய வார்த்தைகளை அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திலே நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. பரிசுத்த ஆவியானவரை நாம் நம்முடைய உள்ளத்திலே தங்க இடம் கொடுப்போமானால் நம்முடைய சரீரத்திலே விடுதலை உண்டு. நம்முடைய வியாதிகள் மறையும். அவருடைய பிரசன்னம் நம் வீட்டிலேயே நிரம்ப நாம் இடம் கொடுப்போமானால் நம்முடைய வீடு, நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. 4 ஜீவன்கள் ஓயாமல் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அவர் நமக்குள் நம் வீட்டிற்குள் வாசம் செய்ய வேண்டுமானால் நாம் பரிசுத்தவான்களாய் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் முழு மனதோடும் அவரை துதித்து சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் வாழ்வோமானால் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆபிரகாமுடைய வீட்டிற்கு கர்த்தர் சென்ற போது ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. குள்ளனாகிய சகேயு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண வேண்டுமென்று மரத்திலே ஏறினான். கர்த்தர் அதை கண்டு அவருடைய வீட்டிலே பிரவேசித்த போது அவனுடைய வீட்டில் இருந்த பாவக்கட்டுகள் மாறி அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்படியாக அநேக சாட்சிகளை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கு இடம் கொடுப்போமானால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். அவர் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கும். ஆகவே அவருக்கு இடம் கொடுப்போம். அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம். அவர் வார்த்தைகளை கைக்கொண்டு அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ உமக்கு இடம் கொடுத்து வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.